ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எங்கள் ஊர் திருவிழா. முதல் பொங்கல் வைக்கிறதோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விடிய காலையில் எழுந்திரிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா மாவிளக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ஃபுல்லாக பலூன், அதுக்கு உள்ள பூவெல்லாம் பூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணி பண்ணுறது. இது சாமி பின்னாடி மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நிறைய எல்லோரும் விருந்தாளிகள்லாம் வந்திருப்பாங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து. இது முன்னாடி படைக்கல் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது சாமிக்கு தேவையான பொருள்லாம் அதில் வச்சு அலங்காரம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போவாங்க. அது கோயில் பூசாரி எடுத்துகிட்டு போவார். என் பொண்ணு இதுதான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறா. அதனால் எல்லாம் போய் உள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குது. சாமி உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிப்பாட்டி அது வர வைப்பாங்க. அந்த இடத்துல குலவு சத்தம்லாம் போட்டு, நம்ம ஊர் திருவிழாவில் இந்த குலவு சத்தம்லாம் இப்போ இல்லாமல் கம்மியாயிடுச்சு. இங்கே நிறைய நடந்துச்சு இந்த வாட்டி. குலவு சத்தம்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமியை அழைச்சிட்டு போவாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் நின்று சாமி ஆடுறது இதெல்லாம் பண்ணி பார்த்து சொல்கிறது நிறைய நடக்கும். பார்க்க சின்ன பசங்களாம் எல்லாத்தையும் ஓடி பார்த்துட்டு சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி மாலை பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க சாமியை. அப்படியே சாமியாட்டெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு இடத்துல நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. படைக்கலாம் சாமி ஊரியில் வச்சு சாமிக்கு பாட்டு பாடுவாங்க. அது சரியாக கிளியராக என்னால் எடுக்க முடியல கூட்டத்தில் அந்த சவுண்டில். அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. சாப்பிடல அழைச்சிட்டு உள்ளே அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா மாவிளக்கு தட்டெல்லாம் உள்ளே வைப்பாங்க. கொஞ்சம் சைடில் விநாயகர் கோவில் இருக்குது, அதையும் வைப்பாங்க. உள்ளே எடுத்து மாவிளக்கு இருக்கிறது எல்லாரும் வேண்டுதல் நிறைவேற்றுறது, சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி வேண்டுதல்லாம் இதுக்கு அடுத்து தான் மறுபடியும் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு பூஜை பண்ணதுக்கப்புறமா கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி முடித்து எல்லோரும் விருந்து சாப்பிட போயிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் கம்பம் பிடுங்குற விழா இருக்குது. பட் அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ.